நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட் அப்படின்னு 2025 வந்த ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இதோட முதல் பாகம் ரெண்டாவது பாகம் எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற சேனல்ல பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது மூணாவது பாகம். முதல் 2 பாகத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, விருப்பப்படுறவங்க போய் பார்த்துக்கங்க, தேடி பார்த்துக்கங்க. மற்றவங்க எல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிள்ளைங்க 4 பேரை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பல மேஜிக் பண்ணி தப்பு பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி, தப்பு பண்ற பேங்க்னு பார்த்து உள்ள புகுந்து அவங்க பணத்தெல்லாம் திருடி மக்களுக்கு இலவசமா தானமா பகிர்ந்து கொடுத்த புண்ணியவாங்க. அவங்க தேடப்படும் குற்றவாளிகள்னு வெளியில உலக நாடுகளே தேடிட்டு இருக்குது. ஆனா அவங்க இங்க புதுசா ஒரு மேஜிக் ஷோ பண்றதுக்காக வந்திருக்காங்களா. அந்த ஷோவை பாக்குறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போறது டேனியல். இந்த சீட்டு கார்டை வச்சு கெத்து காட்டுறதுல கில்லாடி, பிளான் பண்றதுல பெரிய தலை. இந்த கூட்டத்துக்கே இவன் தான் தலைங்கிற ரேஞ்சுக்கு பக்காவா லீடு பண்ணுவான். டீமையே லீடு பண்றதுலயும் பெரிய ஆளு. இப்ப கூட பாருங்களேன், சொடக்கு போட்டாலே என் நண்பர்கள் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி நம்ம டேனியல் சொடக்கு போட்டா இந்த பக்கம் தொப்பி போட்ட நம்ம மெக்கன்னி வந்து நிக்கிறார். மெக்கன்னி இவரு எதுக்கு இருக்கிற ஆட்களோட முக பாவனைகளை வச்சு அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா, அவங்க மனசுக்குள்ள மறைக்க நினைக்கிற அந்த ரகசியம் என்னங்கறத எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். நோக்கு உருவத்தின் மூலமா அவங்கள வசியப்படுத்தவும் முடியும். வசியப்படுத்தி தான் இஷ்டத்துக்கு அவர்களை செயல்படுத்தவும் முடியும். அப்புறம் நம்ம டீம்ல 3வது ஆளு ஜாக்கு. கில்லாடியா உள்ள புகுந்து திருடுறதுல பெரிய ஆளு. அப்புறம் 4வது ஹென்லே. தண்ணிக்குள்ள சங்கிலியில கட்டி உள்ள தூக்கி போட்டா கூட அசால்ட்டா எல்லாத்தையும் திறந்து வெளியில வரதுல கில்லாடி. இவளும் பல ட்ரிக்குகளை தெரிஞ்சு வச்சவதான். முக்கியமான 4 பேர் இங்க ஷோ பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் ஒரு கோடீஸ்வரன் தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட வேலை பார்க்கறவங்களோட வந்திருக்கான். அவங்க கிட்ட இருக்கிற போன் பாருங்க, அப்படியே கோல்டு கலர்ல ஜொலிக்குது, தங்க கலர்ல ஜொலிக்குது. அங்க சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தன் பணத்தை கணத்தெல்லாம் பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு ஏதோ சொல்றான். அவங்க ஏதாவது கேட்டுற போறாங்க அப்படிங்கிறான். கேட்டா கேட்டு போட்டோம், என்ன பண்ண முடியும் அவங்களால, அந்த கோடீஸ்வரன் பேசுவான். அதே சமயம் அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா பாருங்க, பாக்குறதுக்கு ஸ்கூல் பொண்ணு மாதிரியே இருக்கிறாள. அவ எங்க உங்க போன் ஒரிஜினலாவே தங்கம் தானாங்க அப்படின்னு கேட்க, ஆமா தங்கம் தான் அப்படிங்கிறான் அவன் கோடீஸ்வரன். பாத்துங்க, இது மேஜிக் ஷோ. பார்க்க வந்திருக்கிற பல பேரு மேஜிக் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆட்டையப்பட்டு போயிட போறாங்க, பார்த்து பத்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் பொண்ணு. இப்போ கூட்டத்துக்கிட்ட நிறைய கார்டு கொடுத்திருப்பாங்க. ஆளுக்கு உங்ககிட்ட இருக்கிற கார்டை காட்டுங்கன்னு சொன்னதும் காட்டுறாங்க. அந்த கார்டை பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தவருக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்ல சரின்னு மாத்தி ஷேர் பண்றாங்க. அந்த கார்டை பக்கத்துல இருக்கிற வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல அதையும் அடுத்து இப்படி மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏஸ் ஆஃப் டைமண்ட். டைமண்ட் ஏ கார்டு வச்சிருக்கிறவங்க கார்டு வரீங்களாப்பா அப்படின்னு கூப்பிட ஒரு பொண்ணு நீட்டுவா, என்கிட்ட அந்த ஏஸ் ஆஃப் டைமண்ட் இருக்குது அப்படின்னு. வேற யார்ட்டையாவது இருக்கா அப்படின்னு கேட்க இன்னொரு பையன் என்கிட்ட இருக்குங்கிறான். உடனே கூட்டமெல்லாம் ஆர்ப்பரிக்குது. நம்ம மேஜிக் பசங்கள்ல 5வது ஒரு பொண்ணு இருப்பா. போன பாட்டுல பாத்திருப்பீங்க, அவ பேரு லூலா. அவ எங்கேயாவது வருவான்னு பார்த்தா அவ வரல. புதுசா இந்த பையன் வரான். அவனை ஸ்டேஜ்ல ஏத்திட்டு இப்போ கூடு விட்டு கூடு பாயிர வித்தையை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன்னு சொல்லி நம்ம மெக்கன்னி அவனை வசியப்படுத்துறான். தூங்கிடுன்னு சொன்னதும் தூங்கிட்டாங்க. அடுத்து கூடு விட்டு கூடு பாய போறோம்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லா பேருமே அவனோட உடம்புக்குள்ள சரட்டு உள்ள பூந்துடுறாங்க. பார்த்தா இவன் ஒருத்தன் தான். அவங்க 4 பேர் மாதிரியும் பேசி காட்டுறான், செஞ்சு காட்டுறான், நடிச்சு காட்டுறான், வாய்ஸ் மாடுலேஷன் பண்றான், வேற லெவல்ல கெத்து காட்டுறான். அப்புறம் எதுக்கு இருக்கிறவங்களோட மனசை படிக்கிறதுல மெக்கன்னி கில்லாடி. மெக்கன்னி இங்க ஒத்தவனை பத்தி என்கிட்ட சொல்றாரு. மேஜிக் எல்லாம் தாண்டி இந்த ஷோ ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்கிற கூட்டத்துல ஒரு கருப்பு ஆடு இருக்குதுன்னு சொல்லி அந்த கோடீஸ்வரனை கரெக்டா காட்டுறாங்க. ஆமா, இவன் வந்ததை சும்மா இவங்களை நக்கல் பண்றாப்ல பாக்குறதுக்கும் இதெல்லாம் தோக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒருத்தன் தான். அவன் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்னு உருவாக்குனானா. கேம்ப் ஹார்பர்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்னு உருவாக்கி இருக்கிறான். ஆமா, நான் தான் அதோட ஃபவுண்டர்னு ரொம்ப சிறப்பா பெருமையா பேசிக்கிறான். ஆனா இவனோட கிரிப்டோ கம்பெனில இந்த ஸ்டேட்டோட அரசு அலுவலர்களோட ஓய்வூதிய பணம், அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சியில நம்பி இவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில கவர்மெண்ட் இவங்க கிரிப்டோ கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா கிரிப்டோ கம்பெனி படு லாஸ் ஆயிடுச்சு. உள்ள இன்வெஸ்ட் பண்ண இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா ரிஸ்க் இருக்குன்ட்டு, மார்க்கெட் ஆபத்துக்கள் இருக்குன்ட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா, நஷ்டமா போச்சு, இப்போ என்ன பண்ண சொல்ற அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறான் அந்த கிரிப்டோக்காரன். ஆனா உள்ள இருக்கிற மெக்கன்னி, இல்லையே உங்ககிட்ட வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பேங்க் அக்கவுண்ட், அந்த பேங்க் அக்கவுண்டோட கடைசி 4 நம்பர் இந்த நம்பர் தான், அந்த நம்பரையும் சொல்லி அதுல நீ நிறைய பணத்தை ஒளிய வச்சிருக்கிற, ஆனா எல்லாம் இழந்ததா நீ பொய் கணக்கு காட்டி இருக்கிற, கோடி கோடியா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு புட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்? என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் உட்பட உனக்கு கரெக்டா தெரியுதுன்னா என் போனை ஆட்டைய போட்டிருப்பேன்னு சொல்லி முடிக்கல. பார்த்தா அந்த கோல்டு போன் அவங்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற நண்பர்கள், ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாரோட போனையும் ஆட்டைய போட்டு வச்சிருக்காங்க. போன் எல்லாம் பார்த்ததும் பதறிக்கிட்டு போன் எடுக்க ஓடியாருவார். அதுக்குள்ள இருக்கிற போன் எல்லாம் அங்க இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில வீசி எறிறான். பிடிச்சவங்க எல்லாம் எடுத்துக்கங்கன்னு ஷேர் பண்ணி விடுறான். பக்கத்துல விரட்டி வரும்போது எங்களுக்கு பறக்கவும் தெரியும்னு பறந்து காட்டுறாரு. ஆளு மிரண்டு போறாங்க. எப்படி அவன் பறக்கிறான், எப்படி மேஜிக் பண்றான்னு தெரியல. அப்புறம் மீதி ஆட்களும் வந்துடுறாங்க. அப்புறம் சூப்பரா பண்ண தம்பி, நீ கிளம்பலாம் தம்பின்னு அந்த பையனை கூட்டத்துல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க மேடையில இருந்து. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கார்டு கொடுத்தோம்ல, அந்த கார்டுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பாருங்கன்னு சொன்னதும் தண்ணியை ஊத்தி பார்த்தா அதுல ஒரு 12 வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளோட முதல் லெட்டரை எடுத்து போட்டா அதுதான் உங்க பேர்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பேங்கோட செக்யூரிட்டி பாஸ்வேர்டு. ஒரு கிரிப்டோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வேற ஒரு கிரிப்டோ அக்கௌண்டோட பாஸ்வேர்டா. உங்க எல்லாரோட பேர்லயும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கிறோம். அவன் ஓய்வூதியம் நல்லபடியா போய் சேர வேண்டிய அரசு அதிகாரிகளுடைய ஓய்வூதிய பணத்துல கை வச்சான். இப்போ அவன் பணத்தை நாங்க
கை வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஷோக்கு வர சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா அந்த ஓய்வூதிய பணம் வந்து சேர வேண்டிய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இங்க இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் முறைப்படி வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்திருக்கும், செக் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு பொண்ணு எனக்கு 40 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவா. உடனே எல்லா பேரும் போட்டி போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், முறைப்படி இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டியும் முதலுமா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லபடியா செட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சீனை போடுவான் அந்த கோடீஸ்வரன். ஏண்டா மேஜிக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தப்பிக்க தெரியாதா, டாடா பாய் பாய்னு சொன்ன அடுத்த நடி 4 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் இந்த கோடீஸ்வரன் ஸ்டேஜ் மேல ஏறி பார்த்தா அவங்க 4 பேர் நின்னாங்கல்ல, நிஜத்துல அங்க இருக்கிறது தர ஒரு ஸ்கிரீன், பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரீன், அப்புறம் லைட்டிங். அப்ப இங்க ஆட்கள் நின்னாங்களேன்னு பார்த்தா 4 பேருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ப்ரொஜெக்டர். நிஜத்துல பார்த்தா அவங்க 4 பேர் அங்க இல்லவே இல்ல. அவங்க 4 பேரோட ஏஐ இமேஜை வச்சு நிஜமாவே வந்து அவங்க ஒரு ஷோ பண்ணாப்ல ஒரு பொய்யான ஷோவையே நடத்தி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம படத்தோட ஹீரோக்களான அவங்க 4 பேருமே அங்க இல்ல. ஆனாலும் ஒரு ஷோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்துக்கங்க. சோ அந்த கோடீஸ்வரனை மட்டும் அவங்க ஏமாத்தல, படம் பார்த்த நம்மளையுமே அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, அப்ப நிஜத்துல இதையெல்லாம் சாதிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒருத்தர் இருந்தால அவ, அப்புறம் சரக்கு குடுத்து கொடுத்தாப்ல ஒருத்த பையன் வேலை பார்த்துட்டு இருந்தால ஒரு சுருட்ட முடிக்கிற அவன், அப்புறம் ஸ்டேஜ் மேல ஏறி எல்லாரும் தான் உடம்புக்குள்ள புகுந்தாப்ல ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருந்தால அந்த பையன். இவங்க 3 பேரும் தான் இல்லாத 4 பேர் அங்க வந்ததா சொல்லி பணத்தை பறிச்சு அதை பங்கு போட்டு கொடுத்து கெத்து காட்டியிருக்காங்க. நம்ம பசங்க மாதிரியே அவங்களே இல்லாம சிறப்பா செஞ்சு முடிச்சது பெரிய விஷயம் தான் இல்ல. அப்புறம் பாருங்க இவங்க தங்கி இருக்க இடத்துக்கு எப்படி ஏறி எப்படி போறாங்க பாருங்க, பல்லி மாதிரி பறந்து போறதுல கில்லி போலவே. அப்புறம் ஒரு வழியா அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா இந்த மேஜிக் ஷோவை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க ஏற்கனவே ட்ரையல் ரன் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்க இருக்குது. இது போக கிடைச்ச கொஞ்சம் பணம், கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து வச்சிருக்கா. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. எப்ப அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணுப்பான்னு சொன்னதும் சரின்னு நம்ம டேனியோட ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ண போனா நிஜத்திலேயே பின்னாடி நம்ம டேனி நிக்கிறான். ஏன் இன்னும் ஆஃப் பண்ணலையான்னு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. ஏன்னா ஹாலோகிராம்ல உண்மையான ஆள்னு வந்து நிக்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலேயே நீதானா அப்படின்னு மிரண்டு போறாங்க. ஒருத்தன் எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க வெறும் 30 செகண்ட்ல ஈஸியா இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டானா. 30 செகண்ட்ல என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா போலீஸ் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கும் பாத்துக்கோ அப்படின்னு எடுத்து சொல்றாரு அவரு நம்ம டேனி. எதுக்கு போலீஸ் எங்களை தேடணும் அப்படின்னு கேட்கறான் இவன் இன்னொருத்தன். ஆமா, எங்க பேரை சொல்லி ஒரு கிரிப்டோ கம்பெனி கிட்ட இருந்து பணத்தை பிடிங்க மக்கள் கிட்ட பங்கு போட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் லாபம் பார்த்துருக்கீங்க, போலீஸ் பிடிக்காதா என்னன்றாப்ல. அப்புறம் தம்பி உன் பேர் என்னப்பா, எங்களை மாதிரிலாம் சூப்பரா நடிச்சப்பா அப்படின்னு கேட்க இந்த பய வெள்ளை டிஷர்ட் போட்டிருக்கான்ல இந்த பயலோட பேரு பாஸ்கோவா. இந்த புது பிள்ளைகளுக்கு பாஸ் மாதிரி இருக்கான். சோ இவனுக்கு பாஸ்கோங்கிற பேரு கொஞ்சம் பொருத்தமா தான் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்கூல் பொண்ணோட பேரு, இவ பேரு ஜூன். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூனுங்கிறோம்ல, அந்த ஜூனுங்கிற மாசத்தையே பேரா வச்சிருக்கா. பெத்தவங்க இவளை பல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பார்த்துருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஏதாவது பிரச்சனை பண்ணி டிராப் அவுட் ஆயிட்டே இருக்கா. ஒரு ஸ்கூல்ல கூட உருப்படியா படிக்கல. வயசானவங்க எல்லாம் இந்த உலகத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. அதை சரி பண்றதுக்காக தான் இந்த ஜென்ஜி ஜெனரேஷனை பிறந்திருக்கிறதா நினைக்க ஒருத்தியான். அப்புறம் இந்த பையன் இவன் பேரு சார்லி, ஒரு மேஜிக் பொருட்களை விற்கக்கூடிய கடையில வேலை பார்க்கறவன். இப்படி இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு சின்ன டீமா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி, எதுக்கு நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னா ஐ ரகசிய இனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு லைட்டா விசாரிக்கிறார். பசங்களா ரொம்ப புரிப்பாராங்க. எஸ், ஐங்கிறது மந்திரவாதிகளுடைய ஒரு ரகசிய இயக்கம். அவ்வளவு ஈஸியா அந்த இயக்கத்துக்குள்ள சேர்ந்துட முடியாது. சுயநலம் இல்லாம பொதுநலமா ஏதாவது செஞ்சு மக்களுக்கு உதவி பண்ணிருக்கணும். அதன் விளைவா நீங்க ஒரு அரசாங்கத்தையோ போலீஸையோ எதிர்த்தா கூட உங்களுக்கு உதவி பண்றதுக்கு அந்த ஐங்கிற இயக்கம் வரும். சுயநலமா செய்யாம பொதுநலமா செஞ்சிருந்தா உங்களை அந்த இயக்கத்துல சேர்த்துக்கவும் செய்யுமா. போன பாட்டுல நம்ம பசங்க அந்த ஐ இயக்கத்துல சேர்ந்திருப்பாங்க. அந்த ஐ இயக்கத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம், நம்ம மார்கன் ஃப்ரீமேன். மொட்டையா கருப்பாத்த இருப்பாரு, போன 2 பாட்டுல பார்த்திருப்பீங்களே. அவர் அந்த ஐ இயக்கத்துல ஒரு முக்கியமான ஆளு. அவரை தவிர மீதி யாரையும் நம்ம ஐ இயக்கத்துல பெருசா பார்க்கல. அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஐ இயக்கத்துல சேர்ந்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஐ இயக்கத்துல இருந்து இவனுக்கு ஏதோ வந்திருக்குதுங்க. அதுல 4 ஃபிளைட் டிக்கெட், அப்புறம் அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு குறிப்பும் வந்திருக்குது. அடுத்து நாங்க பண்ண போற ஒரு ட்ரிக். அந்த ட்ரிக்ல உங்க 3 பேருக்கும் முக்கிய கதாபாத்திரம் இருக்குது போல. அதனாலதான் ஐஇக்கு சேர்ந்தவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஃளைட் டிக்கெட்ஸும் போட்டுருக்குது, நீங்க விருப்பப்பட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்ல பாஸ்கோ முடியாதுங்கறா. ரொம்ப ரிஸ்க் வேண்டாங்கறா. கூட இருக்கிறவங்க என்ன விளையாடுறியாப்பா, ஐ இயக்கத்தை சேர்ந்தவங்களே நாம வரணும்னு சொல்லி நமக்கு ஃளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா மேட்டர் ரொம்ப பெருசா இருக்கணும். பத்தாததுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவாங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுனா நம்ம நிறைய கத்துக்கலாம், நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், நாம போலாம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. வேண்டாம் வரப்ப அந்த பையன் ஒத்துக்கிறான். பாஸ்கோ ஒத்துக்கிறான். என்னப்பா முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்க போலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே சூப்பர் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. ரொம்ப ஆர்வமா என்ன ட்ரிக் பண்ண போறோம் அப்படின்னு அந்த ட்ரிக்கை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை காட்டுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வைரங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு நாடு. என்ன தோண்டி அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறது தான் பெரிய விஷயம். அங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அம்மா ஆத்துன்னு சொற்பொழி வாத்துது. வெண்டேபர்க் அப்படிங்கிற ஒரு வைர கம்பெனியுடைய முதலாளி இவ. வெரி ரீசெண்டா தோண்டி எடுத்ததுல பெரிய பெரிய தங்க கட்டிகள்லாம் கிடைச்சிருக்குது போல. சாரி வெள்ளி கட்டிகள். சீ அதுக்கு பேர் என்ன, வைர கட்டி. இதுக்குள்ளே ரொம்ப காஸ்ட்லி. அந்த வைர கற்களோட சைஸ் பெருசா இருக்க அதோட வேல்யூ இன்னும் பல மடங்கு கூடும் போல.
ஏகப்பட்ட கட்டிகள் ஃப்ரண்ட்ல அடுக்கி இருக்குது பாருங்க. நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா இந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த வைர கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணவர், ஆரம்பிச்சவர் இந்த பொண்ணோட அப்பா காலத்துல இருந்து கூட வேலை பார்த்துட்டு இருக்கிற வில்லியம்னு ஒருத்தர் இப்ப பேச ஆரம்பிக்கிறாப்ல. கம்பெனியோட வளர்ச்சி ரொம்ப மெதுவா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. எங்க அப்பா உன்ன மாதிரி ஆட்களை வேலைக்கே வச்சிருக்க கூடாதுன்னு அசிங்கப்படுத்துறா. பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற நிறைய சுரங்கங்கள், வைர சுரங்கங்கள், தோண்ட தோண்ட வைரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அளவுக்கு அதிகமா தோன்றோம், வைரத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பேசுவா. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு வைரத்தை எடுத்து, இந்த வைரம், இந்த டைமண்ட் 55 கேரட்டா, இதோட இந்திய மதிப்புன்னு பார்த்தா இந்திய ரூபாயில சொல்றதா இருந்தா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா வரும் போல. வில்லியம், உன் வாயை தர, நாக்க வெளியில நீட்டு அப்படிங்கிறா. காமெடி பண்றான்னு நினைச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா அவ ரொம்ப முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு நாக்க நீட்டியா அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம நாக்க நீட்டுறான். நாக்குக்குள்ள அந்த வைரத்தை வச்சு அமுக்குறா. இப்ப இந்த வைரத்தை வாய்க்குள்ள வச்சிருக்கிற இவர் முழுங்கினார்னா வைரம் மனிதர்களுக்கு விஷம் மாதிரி. உள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், ஆளு காலி இறந்துருவாங்க. வேல்யூ 3 கோடி. ஆனா இந்த வில்லியமோட வாய்க்குள்ள இருக்கிற இந்த வைரத்துக்கு வெளியில இருக்கிற ஆட்கள் 3 கோடி தான் கொடுப்பாங்க. ஆனா வில்லியம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரோட உசுறு அந்த வைரத்துல தான் இருக்குது. வித்தியாசம் புரியுதா? வைரத்தோட வேல்யூங்கிறது எப்படி மாறிடுச்சுங்கிறத உங்களால உணர முடிகிறதா? சோ கம்பெனியை எப்படி ப்ராஃபிட்டபிளா கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். நம்ம வைரத்துக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் கொடுத்து வாங்கக்கூடிய கிளைண்ட் வெளியில இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிளைண்ட் கிட்ட நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்னு பேசுறா. அப்புறம் அவரை துப்ப சொல்லி வைரத்தை கர்ச்சீஃப்ல புடிங்கிறா. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல நல்ல வைரங்களை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிப்பாட்டணும். அதை நிறைய பேர் பார்க்கணும். அப்பதான் டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமானாதான் போட்டி போட்டு ஏலத்துல எடுப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். வைரத்தோட விலையும் கூடுன்னு சொல்றா. போர்டும் ஒத்துக்குது. சரி, ஓகே, வைரத்தை ஷோகேஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் காட்டலான்னு. நம்ம பசங்க ஃபிளைட் ஏறி வந்திருக்காங்க போல. ஏதோ டிராயிங்கை பத்தி பேசுறாங்க. அப்புறம் ஒரு வைரத்தை பத்தியும் பேசுறாங்க. அந்த வைரம் பார்க்கிறதுக்கு ஒரு ஹார்ட்டோட ஷேப்ல இருக்கு. ஹார்ட் டைமண்ட்ங்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே இந்த வைரத்துக்கு தான் பயங்கர மதிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஆத்துன்னு சொற்பொழி வாதிச்சுல, அந்த அம்மாவோட கம்பெனி தான் இந்த வைரத்தை மைன் பண்ணி எடுத்திருக்காங்க. பல வருஷங்களா இந்த வைரத்தை லாக்கருக்குள்ளேயே பதுக்கி வச்சிருக்காங்க, சேஃப்டியின் காரணமா. அதுவும் பாருங்க, லாக்கர்னா சும்மா இல்ல, தரைக்கு கீழே மட்டும் 70 மாடி உயரத்துக்கு இருக்குமா. 70 மாடி தரைக்கு கீழே இருக்குதான். அதுவும் எங்க? அரேபியன் பாலைவனத்துல, பாலைவன தரைக்கு கீழே ரொம்ப சேஃபா இருக்குதான். அந்த லாக்கர் கட்டடத்துக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கப்பட்ட நம்பிக்கைக்குரிய டீம் மட்டும்தான் உள்ள போக முடியுமா. அவங்கள தவிர வேற யாராலையும் உள்ள போக முடியாதா. உள்ள போறதுக்கு ஒரே ஒரு லிஃப்ட் மட்டும்தான் உள்ள போறதுக்கான ஒரே ஒரு வழி. துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாப்பு அங்க லிஃப்ட்ல இருக்குமா. பயோமெட்ரிக் செக்யூரிட்டி சிஸ்டம் அதுல உண்டு. அதை சக்சஸ்ஃபுல்லா கடந்தாதான் லிஃப்ட் திறக்கும், உள்ள போக முடியும். அப்படி போகக்கூடிய ஒரு செக்யூரிட்டி டீம் தான் இப்போ அந்த ஹார்ட் டைமண்டை அங்க இருந்து வெளியில எடுத்துட்டு போறாங்க. 50 வருஷமா உள்ள தூங்கிட்டு இருந்த வைரம் மக்களுக்கு மத்தியில காட்சிப்படுத்துறதுக்காக வெளியில வருது. அதை ஆட்டைய பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. சரி, இப்போ அந்த கம்பெனி என்ன தப்பு பண்ணது? பொதுவாக நாம தப்பு பண்ற ஆட்களை தானே கொள்ளையடிப்போம் அப்படின்னு அந்த ஸ்கூல் பொண்ணு கேட்பா. நம்ம ஆளு விளக்குறான். இது அந்த பொண்ணோட அப்ப ஆரம்பிச்சா அந்த காலத்துல இருந்து இப்போ அவங்க பொண்ணு கம்பெனி நடத்துற இந்த காலம் வரைக்குமே பேருக்கு தான் வெளியில வைர கம்பெனி அது இது நடத்துறது. இதை விட அதிகமா அவங்க லாபம் பார்க்கறது எங்கன்னா நிறைய பணத்தை ஹவாலா பண்றது மூலமா தான். அதுவும் எந்த மாதிரி ஆட்களுக்கு? இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள், மனிதர்களையே அடிமைகள் மாதிரி விக்கிற வாங்குற கடத்தக்கூடிய ஆட்கள், உலகத்துல நிறைய இடத்துல யுத்தத்தை நடத்தக்கூடிய ஆட்கள்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு பணத்தை மாத்தி கொடுக்கிற வேலை, அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கிற வேலை, இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலையை தான் அந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்குதான். இந்த வைர பிசினஸ் வச்சு பிளாக் பணத்தை ஒயிட் பணமா கணக்காட்டுறாங்க போல. அவ இந்த உலகத்தையே நரகமாக்கிட்டு இருக்கா. இது வெளியில தெரியறது இல்லைன்னு எடுத்து சொல்றாரு இவர். அந்த வைரத்தை ஆட்டைய போட்டா அவன் நெஞ்சில குத்துனாப்பலன்னு சொன்னதும் நம்ம பிள்ளைங்க அப்ப குத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு நடக்க போற அந்த ஷோல இவளுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மேக்கப் போடணுங்கிறது கூட ஒரு பெரிய டீம் இருக்குது சுத்தியும் முத்தியும். மார்க்னு யாரோ ஒரு போட்டோகிராஃபர் தான், ஒரு நியூஸ் மேகசினோட போட்டோகிராஃபர், இவங்கள போட்டோ எடுக்க போறாப்லையா. அவனை மட்டும் ஓகே பண்ணுங்க, மீதி ஆட்களை கேன்சல் பண்ணுங்கிறது இந்த அம்மா. இவளுக்கு திடீர்னு ஒரு கால் வருதுங்க. கால்ல அந்த பக்கம் யாரு பேசுறாங்கன்னு தெரியல. உடனே கோவப்பட்டு எல்லாரையும் வெளியில போய் சொல்றா. என் நம்பர் எப்படி எடுத்துன்னு கேட்டா கூட அங்கிட்ட இருந்து பதில் வரல. யாரியா நீ அப்படின்னு சத்தம் போடுவா. ஓ இடது பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ட பாரு அப்படிங்கிறான் அவன். அவளும் பாக்குறா. உள்ள ஒரு பொம்மை கிடக்கும். இந்த பொம்மை ஞாபகம் இருக்குதா? 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனானே ஒரு பையன், அந்த பையனுக்கு சொந்தமான பொம்மை அது. என்ன பண்ணங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும்னு அந்த வாய் சொல்லுது. நீ பண்ண பாவத்துக்கு அந்த ஹார்ட் டைமண்ட் எனக்கு வேணும். நீயே அதை என்கிட்ட கொடுக்குற, இல்ல உலகம் முழுக்க நீ யாருங்கிறத நான் போட்டு கொடுத்துருவேன், உலகத்தின் முன்னாடி உன் பேரை நாரடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. காலு கட்டாயிடுச்சுங்க. இவளுக்கு செம காண்டாகுது. யாரோ பிளாக்மெயில் பண்றான் போன் பண்ணி. இந்த பக்கம் பார்த்தா மார்க்னு ஒரு போட்டோகிராஃபர் வரப்போறாருல்ல, அந்த மார்க்கோட பேர் எழுதி ஒரு டிரைவர் கையில ஒரு பேரை வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஸ்கூல் பொண்ணு அப்படியே தெரியாதனமா இடிக்கிறாப்ல இடிச்சு மார்க்குங்கிற அந்த பேரை மாத்தி ஃப்ரீ ஹெக்ஸ்னு வேற என்னத்தையும் ஒட்டி விட்டா பாருங்க. மார்க்குங்கிற பேர்ல இவங்க கையில டிரைவர் மாதிரி போர்டை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ ஒரிஜினல் மார்க் வந்தாருன்னா மார்க்னு கையில போர்டு வச்சிட்டு இருக்கிற
நம்ம பசங்க கிட்ட தான் வருவார். தான் தான் மார்க்னு அறிமுகப்படுத்துவார். கரெக்டா அதே மாதிரி வராப்ல. கை கொடுத்தா கையெல்லாம் கொடுக்க மாட்டாப்லையா, பெட்டியை கொடுக்குறாரு. வழக்கமா பிக்கப் பண்ண வரக்கூடிய அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்க, அவ இனவரி பிடிச்சலாம் மாறிட்டா, அதனால கம்பெனில இருந்து தூக்கிட்டோன்னு அசால்ட்டா அடிச்சு விடுறான். வாயில வர பொய்யெல்லாம் சொல்றான் நம்ம பாஸ்கோ. அடுத்து தங்குற இடம் பெருசா இருக்கணும் வைக்கணும்னு சீனை வேற போட்டு வராரு மார்க், போட்டோகிராஃபர். இங்க டைமண்ட் ஷோல கிளைண்ட் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் எதுக்கு வந்து நிக்கிறான். டைமண்டை பத்தி தெரிஞ்சாப்ல பல விஷயங்களை அடிச்சு ஊத்துறான். என் கிளைண்ட் லிஸ்ட்ல நீங்க இருக்கிறாப்ல தெரியலையே அப்படின்னு இவ பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இல்ல நான் டைமண்ட் பிசினஸ் இல்ல, உங்களை மாதிரி நானும் இல்யூஷன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க உங்க அப்பா ஒரு காலத்துல என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு காலத்துல ஏதோ ஒரு கல்லு கிடக்கிறாப்ல கண்ணாடிக்கு விலை இருக்கா? சாதாரணமா வீட்டுக்கு வீடு கண்ணாடி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஜொலிக்கக்கூடியது வைரம். இந்த வைரம் ரொம்ப ரேரு, அரிதானது அப்படின்னு சொன்னீங்க. ரேட்டு கூடுச்சு. அப்புறம் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இன்னொருத்தவங்களை ப்ரொபோஸ் பண்ணும்போது வைரக்கல்லு போட்ட மோதிரத்தை தான் ப்ரொபோஸ் பண்ணணுங்கிறாப்ல ஒரு பழக்கத்தையும் உண்டு பண்ணி ஒரு டிமாண்டை உருவாக்கி ரேட்டை கோல்டை விட அதிகமா மாத்தி வச்சிருக்கீங்க. இல்ல இதுக்கு பேர் இல்யூஷன் பிசினஸ் தானே அப்படின்னு பேசுறான். என்ன போன்ல மிரட்டினது நீதானா அப்படின்னு உடனே இவ கேட்க, என்னமா சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியலையமா அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் அங்க இருக்கிற கிளைண்ட் லிஸ்ட்டுகள்லயே சில பேர் ஆயுதம் கடத்துறவங்க, சில பேர் ஆளை கடத்துறவங்க, அவங்க பேரெல்லாம் புட்டு வைக்கிறாரு அவரு. செக்யூரிட்டிஸ் அவரை பிடிக்க போகும்போது, இல்ல அவசியப்படாது, வந்தது வந்துட்ட, சாப்பிட்டு போ அப்படின்ட்டு போதும் அந்த அம்மா. எதுக்கு? போட்டோ எடுக்கிறதுக்காக. ஆனா இங்க போட்டோ எடுக்கிற இடத்துல அதே ஆள் மாதிரி தாடி கீடியை ஒட்டி நம்ம பாஸ்கோ தயாரா இருக்கிறான். அழகா எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு மட்டும் போட்டோ எடுக்கிற உரிமையை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பா செஞ்சிருவோம், அதுக்காகவே பிறந்திருக்கிற ரேஞ்சுக்கு வெஞ்சினா போடுறான். அப்புறம் விதவிதமா போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். வைரத்துக்கு பக்கத்துல வச்சு போட்டோ எடுக்கும்போது கண்ணாடிக்குள்ள இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷன் நல்லா விழுகுது. கண்ணாடிக்குள்ள இருந்து வைரத்தை எடுத்து கையில வச்சிருக்கிறாப்ல போட்டோக்கு போஸ் கொடுங்கன்னு சொன்னதும் செக்யூரிட்டி முடியாதுங்கிறான். இந்த அம்மா பரவாயில்லன்னு சொன்னதுக்கு பிறகுதான் சரி நான் ஒத்துக்கிட்டு வைரம் வச்சிருக்கிற அந்த பொட்டியை ஓபன் பண்றாங்க. எவ்வளவு அழகா ஓபன் ஆகுதுன்னு பாருங்க. அப்புறம் வைரத்தை கையில வச்சுக்கிட்டு போஸ் கொடுக்க இவனும் விதவிதமா போட்டோ எடுத்து தள்ளுறான். அப்போ இவ அப்படியே பக்கத்துல நெருங்கி வருவா. மேக்கப் போடுறாப்ல பக்கத்துல வந்து ஏதோ பண்ண வரான்னு பார்த்தா குறுக்கால நம்ம செக்யூரிட்டி பூந்துட்டான். விலை போன்ட்டான். இவங்க பிளான் சொதப்பிடிச்சு போல. போட்டோ எடுத்து முடிச்சிட்டியா, நான் கிளம்பணும்னு சொல்றா அவ. சரின்ட்டா இவனும். மறுபடியும் பொட்டியில கொண்டு போய் வைரத்தை வச்சுட்டு நிறைய கிளைண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் பாக்குறதுக்கு கிளம்பணும்னு கிளம்பிடுறா. அப்புறம் பொட்டி அங்க இருந்து இவங்க நகர்த்தி கொண்டு போறாங்க எல்லா கிளைண்ட்டுகளுக்கு முன்னாடி வைரத்தை காட்டுறதுக்கு. அதுக்கு பிறகு இவங்க பாருங்க மறுபடியும் அவங்க காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு அடுத்த டிராமாக்கு தயாராயிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா இது வைர ஷோங்கிறதுனால ஐஸ் கட்டிய வைரம் மாதிரி எவ்வளவு பிரம்மாண்டமா ஃப்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, காட்சி பொருளாக்கி இருக்காங்க. அது இந்த பக்கத்துல இருக்கும். அதை எவனும் கண்டுக்கல. எல்லாரோட ஆர்வமும் அந்த ஹார்ட் டைமண்டை பாக்குறதுல தான் இருக்குது. டடா அப்படின்னு ஓபன் பண்ணி காட்டுறா. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரே வைரம் இதுதான், எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறா. ஆனா அதே சமயம் நம்ம பாஸ்கோ அங்க வந்து வைரத்தை வெட்டி எடுக்கிறது இயற்கைக்கு எதிரானது, நாங்க இயற்கையை லவ் பண்றவங்கன்னு போராட்டம் பண்ண வந்திருக்கிறாப்ல ஒரு ஆக்ஷனை போட, அவனை பிடிக்கிறதுக்காக செக்யூரிட்டிஸ் அந்த பக்கம் முயற்சி பண்ண, அவன் அங்க இருந்து அந்த பனிக்கட்டி வைரம் பெருசா இருந்துச்சுல அதை பிடிச்சி தள்ளி விட்டுறான். கீழே விழுந்து கண்ணா பின்னான்னு செதறுது. எல்லா பேரும் அதை ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்னு, நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா ஆரம்பிக்கிறான். அப்பதான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, இவன் மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறவனாச்சே அப்படின்னு. ஹார்ஷ்மேன் மேஜிக் குரூப்பை சேர்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் தான் இவங்களுக்கு புரிய வருது. இப்போ ஒரு மேஜிக் காட்டட்டுமா அப்படின்னு கேட்க, எங்க வயிறு ரொம்ப சேஃபா இருக்குது, உன்னால என்ன புடுங்க முடியுமோ காட்டு பாப்போம் அப்படிங்கிறா அவளும். உங்களோட பெட்டியை ஓபன் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி சில பல மேஜிக்கை போடுறான். ஓபன் ஆகாது அப்படின்னு பார்த்தா ஓபன் ஆகுது. இவளுக்கு ஷாக்கா இருந்தாலும் அதை மறைச்சு கிளைண்ட்டுக்கு முன்னாடி, பெட்டி மேபி நீ உன் வசப்படுத்தி இருக்கலாம், ஆனா வைரம் ஏன் கையில அப்படின்னுவா. அடுத்த நடி வைரம் வெடிச்சு செதறும். ஐயோ வைரத்தை தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் தான் அவளுக்கு பிடிபடுது. உண்மையான வைரம் என்கிட்ட இருக்குன்னு வைரத்தை காட்டுறாங்க. வைரத்தை எடுக்கிறதுக்கு செக்யூரிட்டிஸ் ஓடி ஆடுவாங்க. பார்த்தா குறுக்கால வந்து ஓங்கி ஒரு போடு. யாரா அடிச்சதுன்னு பார்த்தா நம்ம திருட்டு பைய ஜாக் வந்து நிக்கிறா. நீ என்னடா இங்க அப்படின்னு கேட்க, உன்னை காப்பாத்த தாண்டா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. இயக்கத்தை சேர்ந்தவங்க இவனுக்கு ஒரு கார்டு அமைச்சிருக்காங்க, இந்த இடத்துல இந்த வேலையை பாரு அப்படின்னு கரெக்டா வந்து பாத்துருக்கான். என்னடா புது பசங்களோட என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு ஜாக் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி ஓடியாந்து நம்ம வேலை பிடிச்சு தூக்க வைரம் கீழே போகும். ஜஸ்ட் மிஸ்ல புடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன சண்டை தான், வெறும் காடை வச்சு எவ்வளவு அருமையா சண்டை போடுறாங்கன்னு பாருங்க. நம்ம பைய பாருங்க தலையவே அப்படியே இடுப்புக்கு கீழே கொண்டு வந்துடுறான். அடுத்த நொடி புகைய போட்டு மறைஞ்சு போயிடுறான். ஒரு பக்கம் காடை வச்சு ஃபைட், இன்னொரு பக்கம் துணியை வச்சு ஃபைட், இன்னொரு பக்கம் செருப்பை வச்சு ஃபைட். இப்படி ஃபைட்டுக்கு பஞ்சம் இல்லாம போக இயற்கை ஆழ்வலர்னு ஒருத்தவனை தூக்கிட்டு போனாங்கல்ல, அங்க புகைய போட்டு வந்து அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் அடிச்சு போட்டு அவனையும் காப்பாத்திட்டு மொத்தமா கிளம்பி போயிட்டே இருக்காங்க. போற வழியில பார்த்தா பின்னாடி வந்த 2 செக்யூரிட்டிஸ ஓங்கி 2 போட்டு பாட்டிலாலேயே போடுறா. யாரவ? இவங்களோட போன 2 பாட்டுல மேஜிக் பண்ணவ. ஃபர்ஸ்ட் பாட்டுல பண்ணவன்னு சொல்லலாம். ஏன்னா 2வது பாட்டுக்கு நடுவுல இவ 6 மாசம் பிரெக்னண்டா இருந்தா. ஹென்லி இவளோட பேரு. டெலிவரி எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. அவளும் இங்க வந்திருக்கான்னா இவளுக்கும் இயக்கத்தை சேர்ந்தவங்க
கார்டு அனுப்பிச்சிருக்காங்க போல தெரியுது. அப்புறம் ஒரு வழியா மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அங்க வந்து பார்த்தா செக்யூரிட்டிஸை வசியப்படுத்தி மியூசிக் வாசிக்க வச்சிட்டாரு. மொத்தமா வசியத்தை விட்டு வெளியில வர அவனை ஓங்கி ஒரு இடி. இவருக்கும் கார்டு வந்திருக்குது, இவருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து ஜம்முன்னு ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறாங்க. ஹெலிகாப்டர்ல ஏறினதும் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அடிக்கும். அடுத்த நொடி பார்த்தா ஹெலிகாப்டரே காணோம். என்னடா ஹெலிகாப்டரை காணோமேனு பக்கத்துல போய் பார்த்தா ஹெலிகாப்டர் வெறும் அட்டை. அந்த அட்டை கீழே விழுந்து கிடக்குது. உண்மையிலே அவங்க ஹெலிகாப்டர்ல ஏறவே இல்லை. ஆனா எப்படிடா தப்பிச்சு போனாங்கன்னு பார்த்தா கயத்துல சறுக்கிக்கிட்டு கப்பல்ல போய் லேண்ட் ஆயிருக்கானுங்க. போலீஸ் இந்த பக்கத்துல வந்து பார்க்க எப்படி அவங்க திடீர் இருப்பாங்கன்னு நம்ம ஆட்கள் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது டயமண்டை திருட அவங்க முயற்சி பண்ணவே இல்லை. டயமண்டை மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணவே இல்லை. அவங்க பண்ணது ரொம்ப சிம்பிளா பெட்டியை மாத்திக்கிட்டாங்க. இதோ பெட்டியை மாத்தின அந்த தருணம். இப்படித்தான் பெட்டியை மாத்தி வைரத்தை தன்வசப்படுத்தி இருப்பாங்க. அப்புறம் அந்த பனிக்கட்டி வைரம் கீழே விழுப்பும் போது ரிமோட்ல ஒரு அமுக்க டூப்ளிகேட் வைரம் மேல தெரியும், ஒரிஜினல் வைரம் அப்படி பளிச்சுன்னு வெளியில வரும். அதை அங்க இருந்து உருட்டி விட அப்பதான் அந்த பனிக்கட்டி வைரம் உடஞ்சு கண்ணாடியா தெரிக்கும். அந்த டைவர்ஷன்ல வைரம் எப்படி அழகா கைக்கு மாறி மாறி போகுதுன்னு பாருங்க. இப்படித்தான் கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட அந்த வைரம் போய் நின்று இருக்கும். அப்புறம் ரிமோட் அமுக்கும் போது அவ கையில இருந்த அந்த கண்ணாடி வைரம் உடைஞ்சிருக்கும். எல்லாம் பக்கா ஸ்கெட்ச். அப்புறம் பார்த்தா எங்கங்க நான் போட்டோ எடுக்கலாமா, என்னத்தை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு போட்டோகிராஃபர் வந்து நிக்கிறார். போட்டோகிராஃபரும் போலியாங்கிறது அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது. இதுக்கு பலிக்கு பலி வாங்கணும், அதை விட கூடவே வாங்கணும் அப்படின்னு அந்த அம்மா கோவத்துல பேசிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் இந்த வைரத்தை வச்சு சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளையாடுறீங்கடான்னு ஹீரோ வைரத்தை வாங்கிட்டார். இவ்வளவு பெரிய உலகத்திலேயே இவ்வளவு பெரிய வைரம், இதை வச்சுக்கிட்டு அடுத்து என்னங்கிறது இவங்களுக்கு எதுவும் புரியப்படல. ஆனா அவ தான் பிள்ளைகளை பாத்துக்கணும், செஞ்சுக்கணும், நான் போகணுங்கிறா. இவன் வேலை பார்க்குற இடத்துல கூப்பிடுறாங்க, நான் போகணுங்கிறா நம்ம திருடன் ஜாக். அந்த பக்கம் நம்ம மெக்கன்னி அவருக்கு ஷோ இருக்கு, நான் கிளம்பணும் வைக்கணும்னு இருக்கிறாரு. அவர் யாருமே அங்க இருக்கணும்னு விரும்பல. ஆனா இவ்வளவு பெரிய வைரக்கல்ல கையில கொடுத்துட்டு அடுத்து என்னன்னு தெரியாம கண்டிப்பா ஐ விடாது, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அக்கா நீங்க பிரிஞ்சு போக நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நம்ம புது பசங்க தான் அட்வைஸ் போடுறாங்க. உங்ககிட்ட கொடுத்துருக்கிற எல்லா காடையும் கொடுங்கப்பான்னு எல்லா காடையும் ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தா அது ஒரு மேப்பை காட்டுதுங்க. சோ நாம இந்த இடத்துக்கு போகணுங்கிறது தான் ஐயோட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். சண்டை போட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனு, ரோல் மாடலு, நீங்களே இப்படி இருந்தா எப்படி அப்படி இப்படின்னு சின்ன பசங்க அட்வைஸ் போட்டு பெருசுகளை திருத்துறாப்ல ஆயிடுச்சு. பெருசுகளும் சரி ஓகே கொஞ்ச நாள் நம்ம பிளான் எல்லாம் தள்ளி போட்டுட்டு மேப்ல காட்டி இருக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க. பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு ரகசிய அரண்மனை மாதிரி இருக்குதுங்க. அது அங்க போனதை இவங்க விதவிதமா செல்ஃபி போட்டோ எடுக்கிறாங்க. டே இதெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னா மெமரிஸ்ங்கிறாங்க ஜென்சி பசங்க. மெமரிஸ் இல்லடா எல்லாம் எவிடன்ஸ்டாங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் கதவுல இங்க சாவியே இல்ல, கண்ணா பின்னான்னு ஏதோ மேஸ் மாதிரி இருக்குது, எப்படி திறக்கணும் தெரியல. திறக்கிறதுக்கு எங்க கிட்ட கில்லாடி இருக்கிறான்னு ஜாக்க பெருசுக அறிமுகப்படுத்தினா எங்க கிட்டயும் கில்லாடி இருக்கிறாங்கன்னு சிறுசுக அந்த ஸ்கூல் பொண்ணு அறிமுகப்படுத்துறாங்க. ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் போல தெரியுது. முத நான் தான் ட்ரை பண்ணுவேன்னு சாவி போறதுக்கு ஓட்டை எங்க இருக்குன்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான் ஜாக். தம்பி ஓரம் போம்பான்னு சொல்லி அங்க அம்புக்குறி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை இந்த பக்கம் திருகிறா. அப்புறம் காலம் மாறி போயிடுச்சுப்பா, இப்பெல்லாம் விதவிதமா லாக்கு வருது, ஓட்டையெல்லாம் தேடணும்னு அவசியம் இல்ல, அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி திருகினா போதும்னு அழகா திருகி உள்ள இருந்த கண்ணை ஓபன் பண்ணதும் கதவு திறந்துருச்சுங்க. இவ தான் கெத்து காட்டுறா. உள்ள வந்து பார்த்தா பல காலத்துல எல்லாம் எப்படி மேஜிக் பண்ணுவாங்க அந்த மேஜிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பழைய பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து பிரமிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அங்க லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இங்க ரகசியமா ஏதாவது கதவு இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஜாக் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற கைப்பிடி எல்லாம் திரிய பாக்குறான். டெட் எண்டுக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல ரூட் இல்லையோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாஸ்கோ நான் கெத்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு சிலை எடுப்பான். ஏதாவது ஓபன் ஆகும்னு பார்த்தா ஒன்னும் ஓபன் ஆகல. சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டி எடுத்து அந்த பொட்டியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அங்க இருக்கிற பாலையும் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம பய ஒருத்தன் வைக்கிறான். இவன் பேர் என்ன, சார்லே. சார்லே அந்த மாதிரி பண்ண பிறகுதான் புக்குகள்லாம் கண்ணா பின்னான்னு மாறி மாறி எடுக்கப்படுது. 1, 5, 8, 4ன்னு அதை ஒரு நம்பர் குறிக்குது போல. அந்த பீரியட்ல தான் ஏதோ ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்களாம், மேஜிக் சம்பந்தப்பட்ட புக்கா இருக்கணும். அந்த புக்கை நம்ம சார்லே ஓபன் பண்ணுவாங்க. அதுதான் ஒரிஜினல் சாவி. அதை திறந்ததும் அந்த டெட் எண்ட் ஓபன் ஆகி பின்னாடி இருக்கிற அந்த ரகசியத்தை காட்டுது. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் போனா இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சு கதவை திறக்கிறது சாத்தியமே இல்லை. இதுதான் அந்த ஐ இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு வேணும். அந்த மாதிரி திறமசாலிக புத்திசாலிகளை தான் அவங்க ஐ இயக்கத்திலயுமே சேர்த்துக்கிறாங்க போல தெரியுது. பாக்குறதுக்கே பிரமிப்பா பிரம்மாண்டமா நல்லாவே இருக்குது. இதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா லெஃப்ட்ங்கிறது ரைட் சைட்லயும் ரைட்டுங்கிறது லெஃப்ட் சைட்லயும் இருக்கும். டாப்புங்கிறது பாட்டமாவும் பாட்டம்ங்கிறது டாப்பாவும் இருக்கும். இதை பத்திலாம் எடுத்து சொல்றது யாருன்னா நம்ம மார்கன் ஃப்ரீமேன் தான். போன 2 பாகத்துல இவரை நீங்க பாத்துருக்கலாம். ஐ இயக்கத்துல ரொம்ப முக்கியமானவர். இவருக்கும் ஒரு கார்டு வந்திருக்குது, இந்த இடத்துக்கு வந்து சேருங்க இவங்களை பாருங்கன்னு. அதான் இவர் வந்திருக்கிறார். ஆனா இதுக்கு மேல என்ன ஒர்க் அப்படிங்கிறது இவருக்குமே தெரியாது. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு எடுத்து சொல்றாரு. சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் ஒன்னா இதுல ஒர்க் பண்ணுங்க, விட்டு கொடுக்காதீங்கன்னு சில அட்வைஸையும் போடுறாப்ல. அப்புறம் அடுத்து என்னங்கிறது இங்கதான் க்ளூ மாதிரி இருக்கணும். இங்க இருக்கிற இந்த 4 சுவத்துக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும், கண்டுபிடிங்கிறார். ஒரு காலகட்டத்துல நம்மள மாதிரி மந்திரவாதிகளுக்கு இது ஒரு புகலிடமாக இருந்தது உண்டா. 1943 வருஷம் ஹிட்லரை எதிர்த்து உலக நாடுகள் எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, யுத்த காலத்துல இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஐ இயக்கத்தை சேர்ந்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி உதவி நினைக்கிறீங்க? ஜெர்மனி ராணுவத்தை ஏமாத்துறதுக்கு
பண்றதுக்காக இல்லாத ஒரு நகரத்தை, இல்லாத ஒரு சிட்டியை இருக்குங்கிறாப்ல காட்டியிருப்பாங்க. அவர்களை ஏமாத்துறதுக்காக ரப்பர்லயே பீரங்கி மாதிரி செய்யறது, ரப்பர்லயே வண்டிகை மாதிரி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க இயக்கத்தை சேர்ந்த மந்திரவாதிகள் தான் யுத்த காலத்துல அவர்களால முடிந்த உதவியை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க போல. சரிங்க, இரண்டாம் உலக போருக்கும் இப்ப நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தங்கன்னு கேட்டா, அதுக்கு நம்ம மார்கன் ஃப்ரீமேன் அதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறாப்ல. இந்த பக்கம் மீடியாக்காரங்க எல்லாம் மொச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹவாலா பணம் எல்லாம் எதுவும் இங்க புலங்கல, ஆயுதம் கடத்துறவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உண்மையான குற்றவாளிங்க வைரத்தை கடத்திட்டு போனா அவங்க தான், அவங்கள பிடிக்கிற வேலையை பாருங்கன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நம்ம பிள்ளையாண்டாங்க கடைசியா பிரான்ஸ் பக்கத்துல இருக்கிறதா இவங்களுக்கு செய்தி வரும். பிரான்ஸ் கவர்மெண்ட் நமக்கு கடமைப்பட்ட கவர்மெண்ட் தான், அவங்கள வச்சு அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு இவ உத்தரவு போடுறா போன்ல. அந்த பக்கம் பாருங்களேன், நம்ம ஹெல்லு அந்த புது பையன் சார்லி கூட பேசிட்டே போவா. எங்க 4 பேர் இல்லாத ஒரு இடத்துல நாங்க இருக்கிறாப்ல வச்சு ஒரு ஷோ பண்ணது அருமை, அதையெல்லாம் திட்டம் போட்டது நீதான் எனக்கு தெரியும், ஆனா நீ ஏன் ஸ்டேஜ்ல ஏறி அதை பர்ஃபார்ம் பண்ணலன்னு ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்து கேப்பா. அந்த கண்ணாடி ரூமை பத்தி நல்லா ஆராய்ஞ்சிக்கிட்டே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இவங்க பேசிட்டும் போறாங்க. அவனுக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்து எது பண்ணாலும் பிடிக்குங்கிறான். அதான் நிஜமா இல்ல உண்மையிலேயே பயமா? நானும் சில காலத்துக்கு மேஜிக் பண்றவங்க கிட்ட அசிஸ்டண்டா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பயம், முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயம், அதான் உண்மையான காரணமா இருக்கும். அதை தாண்டி நீ முன்னாடி வரணும் வைக்கணும்னு அட்வைஸ் போட்டுட்டு அந்த கண்ணாடி ரூமையே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பசங்க, நம்ம ஹீரோ டேனியும் அந்த புது பையன் பாஸ்கோவும் மேல கீழாவும் கீழே மேலாவும் இருக்கிற ஒரு ஏரியா பக்கம் வராங்க. பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்குதுல. நடந்து போகும்போது கூட சீலிங்ல நடந்து போறாப்ல தாண்டி தான் வரானுங்க. இந்த ரூமை எப்படா சரி பண்றேன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு போட்டோவை திருப்பினா போதும் போல. போட்டோவை திருப்பினா அந்த ரூமே அழகா சூப்பரா திரும்புது. சோ அந்த இடத்தோட ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம மெக்கன்னி, அவரு கண்ணாடிகளா அடுக்கி வச்சு ஸ்டெப்ஸா நிறைய இருக்குது. பார்க்கும்போது நூத்துக்கணக்கான ஸ்டெப் போறாப்ல தெரியும். நிஜத்துல அங்க இருக்கிறது 4 ஸ்டெப் தான். அது என்ன ஏதுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். அடுத்து இங்க பாருங்க, பூட்டத்து இருக்கிறதுல வித்தக்காரங்களா இருக்கிற நம்ம ஜாக்கும் அந்த புது பொண்ணும் ஒரே ரூம்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ரூம்ல ஒரு பக்கம் ரொம்ப பெருசாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப சின்னதாவும் தெரியும். அவ்வளவு அழகா பிரமிப்பா அந்த ரூமை ரெடி பண்ணி இருக்காங்க பாத்தீங்களா. சோ அந்த ரூம் ரகசியம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மத்தியில இங்க இவங்க 2 பேருக்கு நடுவுல போட்டி, யாரு காடை வச்சு அருமையா அழகா மேஜிக் பண்றாங்கன்னு. உன் சட்டையில பாரு கார்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கார்டுல இருக்கிற நம்பரை மாத்தி காமிக்கிறாரு அவரு. இவங்க திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காடை பறக்க விட்டு, பறக்கிற காடை கண்ணா அப்படின்னு மடக்கி அதை வைரமாக்குவா ஒருத்தி. அந்த வைரத்தை 3 சட்டிக்குள்ள வச்சு அழகா மறைக்கிறா ஒருத்த. ஆனா அந்த டேபிளுக்குள்ள தான் வைரம் இருக்கும். அதை ஒருத்த எடுத்துக்கிட்டு பெட்டிக்குள்ள போய் ஒளிவான். அடுத்து திறந்து பார்த்தா பொட்டியில அவன் இல்ல. பார்த்தா பின்னாடி இருந்து வர்றான் அவன். அப்புறம் நம்மால மனசுல நினைச்சிருக்கிற ஒரு காடை அருமையா கண்டுபிடிக்க சொல்லி கெத்து காட்டுவார். அந்த காடையே தண்ணியில நல்லா கழுவி எடுத்து பயங்கரமா பிச்சு எரிஞ்சு அப்படியே புகை போடுறாப்ல போட்டு காமிட்டு இருக்கா பாருங்க. அந்த புகைக்கு மத்தியிலேயே கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற நம்ம ஹென்லே அப்படியே ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு மாறுவா. அதுல அந்த தம்மா தூண்டு பனித்துளியில ஒரு பெரிய வைரத்தையே மறைச்சு காட்டுவான். மறைச்சுக்கிற வைரத்தை இவர் அழகா தேடி எடுப்பார். இப்படி போட்டி போட்டு வித்தையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில டேய் நம்ம வந்த வேலையை பார்ப்போம், எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க ஒருத்தரோட போட்டோ இருக்கும். இவர் யாருன்னா 2ஆம் உலக போர் நடந்த அந்த காலகட்டத்துல ஜெர்மனிக்கு எதிரா ஃபேக்கா பீரங்கிகளை வச்சது, ஃபேக்கா ஒரு நகரத்தை உருவாக்குனவர். இந்த ஐடியா எல்லாம் கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணவர் இவர் தான் போல. ஃபேக்குக்கு ரொம்பவே ப்ராப்ளம். அவரோட போட்டோவை தொட்டு பார்த்தா அதுவும் ஃபேக்கா தான் இருக்குது. கையை உள்ள விட்டு பார்த்தா உள்ள ஹாலோவா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்கி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 2ஆம் உலக போரின் போது ஜெர்மனி தோல்வியை தழுவுற சமயம் ஜெர்மனிக்காக வேலை பார்த்த சில பேர் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனாலும் ஆயுதம் கடத்துறது, போர் பண்றது இந்த வேலையை அவங்க விடல. அப்படி அந்த காலகட்டத்துல ஜெர்மானிய படைக்கு உதவியா இருந்து அவங்களுக்கு இந்த வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தது, ஆயுதத்தை கொடுத்தது எல்லாமே நம்ம வில்லியோடைய அப்பன் தானா, அந்த வைர கம்பெனியை உருவாக்குனவன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தப்பி பிழைத்த கிரிமினல்ஸ் எல்லா பேருக்குமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா போன பிறகு கூட பொண்ணும் அதே தொழில பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வில்லியுடைய அம்மா இறந்துட்டாங்களாம், சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு ஆயாமா, அவங்களோட காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆயாமாவா வேலைக்காரமாவான்னு தெரியல, அவங்களும் அவங்களோட பையனும் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்களாம். ஆனாலும் எல்லாமே புரணி மாதிரி தான் நியூஸ்ல சொல்றாங்க, ப்ரூஃப் இருந்தாப்ல தெரியலன்னு எழுதிருக்குங்கிறான் அவன். இதை படிச்சிட்டு இருக்கிற அந்த கேப்ல பிரான்ஸ் நாட்டு போலீஸ் அந்த அரண்மனையை கண்டுபிடிச்சு அங்க வந்துட்டாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர போறாங்க. அதுக்குள்ள நீங்க தப்பிச்சு போங்கன்னு நம்ம மார்கன் ஃப்ரீமேன் அவர்கள் எல்லாத்தையும் போக சொல்றார். போலீஸ்காரங்க உள்ள வந்து டீமா பிரிஞ்சு ஒவ்வொரு டீமா விரட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே மேல கீழே மாறி இருக்குதுல அந்த ஏரியா பக்கம் இவங்க 2 பேரையும் துப்பாக்கி முனையில நிப்பாட்ட சைடுல இருந்த போட்டோவையும் அப்படி தள்ளி விட்டதும் மேல கீழே ஆயிடுது, கீழே மேல ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஓரத்துல சின்னதாவும் இன்னொரு ஓரத்துல பெருசாவும் இருக்கும்ல, அந்த திசையில போய் அங்க 2 போலீஸ் மாட்டிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கண்ணாடி ரூமுக்குள்ள ஏற்கனவே நம்ம பசங்க போயிட்டு வந்ததுனால எந்த பக்கம் போகணும் வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது
தெரியாம பின்னாடி வந்த போலீஸ் அவங்க கிட்ட அல்லோடப்பட்டுக்கிட்டு இருக்குது, குத்து வாங்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம மெக்கன்னி தனியாளா அந்த கண்ணாடி படிக்கட்டுகளுக்கு மத்தியில வித்த காட்டிக்கிட்டு இருக்கிறார். இது எல்லாம் போக நான் ஒரு வித்த காட்டட்டுமான்னு நம்ம மார்கன் ஃப்ரீமேன் போலீஸ்காரங்க முன்னாடி துப்பாக்கி எல்லாம் காமிச்சிட்டு நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பயப்படாம ஒரு ட்ரிக்கு காட்டுறேன்னு பேசிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம மெக்கன்னி அங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஹே வாப்பா அப்படின்னு கூப்பிடும் போது கதவு தானா மூடுங்க. ஐயோ இல்லன்னு பதறுவான். உள்ள அவரு நான் ஒரு மேஜிக் பண்றேன், மறைஞ்சு காட்டுறேன் பாருங்கன்னு கண்ணாடிக்கு இந்த பக்கத்துல போக பார்க்க சுட்டுறாங்க. பார்த்தா அவரோட டெட் பாடி அங்க இல்ல. ஆனா கண்ணாடியில ஓட்ட விழுந்திருக்குது. அப்ப அவருக்கு அடிபட்டு இருக்குதுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. இதுக்கு மத்தியில இந்த பக்கம் 3 பேரை துப்பாக்கி முனையில பிடிச்சிடுறாங்க போலீஸ். நம்ம பசங்க அண்டர் கிரவுண்ட்ல தப்பிச்சு போறாங்க. பார்த்தா நம்ம மார்கன் ஃப்ரீமேன் கூட அங்கதான் இருக்கிறார். கீழே இந்த ரூட் வழியா போனீங்கன்னா வெளியில போயிடலான்னு ரூட் எல்லாம் கரெக்டா சொல்றாரு. நீங்களும் வாங்கன்னு சொல்லும் போதுதான் அவருக்கு குண்டடிபட்டு இருக்குது தெரியுதுங்க. உங்களை அப்படியே விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இனிமே நான் இல்லாம நீங்க எப்படி போறது வரதெல்லாம் பழகிக்கணும் வச்சுக்கணும், இனிமே உங்களுக்கு நான் தேவையில்லைன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா உங்களுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணிக்கணும்னு ஒரு அட்வைஸையும் போடுறாரு. ஏன்னா இங்க சீனியர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க, ஜூனியர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க. சீனியர்ஸ் 2, ஜூனியர்ஸ் 2. இவங்க 4 பேர் சேர்ந்து தான் அடுத்த வேலையை பார்க்கணும் போல தெரியுது. நம்ம மார்கன் ஃப்ரீமேன் பாவம் அந்த இடத்துல இறந்துடுறான்னு நினைக்கிறேன். பாடியை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஆத்து பக்கமா எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் தான் மீதி ஆட்கள் பிடிச்சிட்டாங்கிறத நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு யாராவது உதவி கிடைச்சா நல்லா இருக்குமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல, பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா வரையும் ஆளுக்கு ஒரு ரூம்னு அடைச்சு வச்சிருக்காங்க. போலீஸோட உதவியோட வில்லி தான் வந்து மெக்கன்னி முன்னாடி உட்காந்து நின்று பேச ஆரம்பிக்கிறான். இவன் தான் எதுக்கு இருக்கிறவங்களோட முகபாவனை அவங்க பண்ற விஷயங்களை வச்சு மனசுல அவங்க மறைக்க இருக்கிற எல்லாத்தையும் புட்டு வச்சிருவானே. ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உண்டு. இவளோட அம்மா சூசைட் பண்ணி இறந்துகிட்டாங்கிறது. அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துல வேலைக்காரி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகி வேலைக்காரியும் அவங்களோட பையனும் இறந்து போனது. அப்பாவோட பாசத்துக்காக ஏங்குற பொண்ணு நீ. உங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்க அப்பாவோட பார்வை வேற யாரோ ஒரு ஆளோட பக்கம் விழுந்திருக்கலாம். அந்த மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சூசைட் பண்ணிருக்கலாம்னு கரெக்டா சொல்லும் போது அவ காதுக்கு இந்த பக்கத்துல அப்படி முடிய எடுத்து விடுவா. இது அப்ப நான் சொல்ற ஃப்ளோ கரெக்ட்னு அர்த்தம், நான் உண்மையை சொல்றதா அர்த்தம், நான் புரிஞ்சுக்கிறேன்னு மறுபடியும் கண்ணி பண்றான். யார லவ் பண்ணிருப்பாரு உங்க அப்ப? செக்ரட்டரிய, பிஏவ, இல்ல மேபி உங்க வீட்டு வேலைக்காரிய அப்படின்னு சொல்லும்போது அவ இன்னும் பதறுவா. கரெக்ட், உன் வீட்டு வேலைக்காரிய தான் லவ் பண்ணிருக்கணும். அம்மாவோட சாவுக்கு காரணமான அந்த அஃபேரை ஒன்னும் இல்லாம பண்ணணும்னு கூடவே வேலைக்காரிக்கு பிறந்திருக்கிற புள்ள தான் அப்பாவுக்கு பிறந்திருக்கிற புள்ளையா கூட இருக்கலாம். சோ வேலைக்காரிய புள்ளையோட வச்சு கொல்லணுன்றதுக்காக பிரேக்கா அத்து விட்டுருக்கிற. அவங்களும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கதை கரெக்டா வருது பாத்தியா அப்படின்னு சொன்னதுமே உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட பாப்பா. இப்படி எந்திரிச்சு ஓடுறது கூட நான் சொல்றது சரிதாங்கிறத ப்ரூவ் பண்றது தான் அப்படின்னு சொன்னதும் எதுவுமே பேச முடியாம போயிட்டாங்க. புட்டு வச்சுட்டான். இதுதான் நடந்திருக்கும் போல தெரியுது. அந்த பக்கம் இவ பேசிட்டு வெளியில போகையில ஒரு வயசான கிழவி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணதா சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க. பயங்கர ரணகலா படுத்திட்டு வரா. வர வழியிலேயே சரக்கு ஊத்திட்டு வரா. குப்பை பக்கத்துல அவ ட்ரெஸ் போட்டுறா. ஒவ்வொரு ரூமா வேவ் பார்த்துட்டே வரா. அப்படி வரும்போது கால் தடிக்கு கீழே விழ அவளோட கை உடைஞ்சு போயிடுது. ஐயோ கை உடைஞ்சு போச்சே அப்படின்னு கதறனதும் பார்த்துக்கிட்டு பதறிக்கிட்டு ஓடுறான் அந்த போலீஸ். பார்த்தா அது ஃபேக் கை. இன்னொரு கை உள்ள இருந்து வருது. கதவை திறந்து விட்டு நம்ம திருடன் ஜாக்க தான் திறந்து விடுறா. யாருதுன்னு நல்லா தெரியுதா? த ஹோர்ஸ்மேன்ல ஒருத்தியா இருக்கிற 2வது பாட்டுல சூப்பரா பல வித்தைகளை காட்டின நம்ம லூலா தான். லூலா என்ன காப்பாத்த வந்துட்டியான்னு ரொம்ப குஷியா இருக்கிறான். அட போங்கடா, என்ன விட்டுவிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, என்ன மட்டும் கழட்டி விட்டீங்களேன்னு சண்டைக்கு வருவா. அடுத்த ஆளை திறந்து விடும்போது லூலா உன்னை பத்தி விசாரிச்ச ஒரே ஒருத்தன் நான் தான் அப்படிங்கிறா மெக்கன்னி. பரவாயில்ல, என்ன பத்தி ஒரு ஜீவனாவது விசாரிச்சுச்சே, அதுவும் நீ தான் விசாரிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்து இந்த பக்கத்துல வந்தா போலீஸ் குறுக்கால வந்து நிக்கிறான். அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வரும், தீக்குச்சியை பொருத்தி போட்டு விட்டதும் ஏற்கனவே ஊத்தி விட்ட ஆல்கஹால் பத்தி எரியுது, நெருப்பு பத்திக்குது. அப்புறம் வெளியில கார் நிக்குது. அந்த கார்ல வயரை வச்சு தான் காரை ஸ்டார்ட் பண்ணணும், தப்பிச்சு போகணும்னு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. நீ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த புது பொண்ணை காப்பாத்திட்டு வரணும்னு வேலையை பிரிச்சு கொடுத்துறாங்க. சரின்னு நம்மளும் நெருப்புக்கு பயந்துகிட்டு இருந்தவன் உள்ள புகுந்து இந்த பக்கத்துல வரான். அவங்க ஜன்னல் வழியா வெளியில எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, அந்த புது பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தா நம்ம வில்லி கூட தான் பேசிக்கிட்டு இருப்பா. திடீர்னு கேமரா அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் திரும்பி வரும்போது அவளை காணோம். என்னடான்னா டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆளு ரப்பர் மாதிரி போல. ஒருத்தவனோட காதை போட்டு திருகிறதும், ஒட்டம்பா வளைச்சு அடிக்கிறதும், டேபிள கீழே தள்ளி விடுறதும், லைப்ரரி மாதிரி இருக்கிற கபோர்ட கீழே தள்ளி விடுறதுன்னு பயங்கர செட்டப் பண்ணிக்கிட்டு ரணகலா பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மத்தியில நம்ம மெக்கன்னி அங்க வந்துடுறாரு. அவர் பங்குக்கு அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாப்ல. பின்னாடியே செக்யூரிட்டி வந்துடுறாங்க. செக்யூரிட்டி கூட சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணை தப்பிச்சு போக சொல்லிட்டார். செக்யூரிட்டியை மயக்க வைக்கிறதுக்காக ஏதோ வசனத்தெல்லாம் சொல்லி பார்ப்பாரு. அவன் மயங்க மாட்டான், தூங்க மாட்டான். தூங்கிடுங்கிறாப்ல தூங்க மாட்டான். சில பேர் வசியத்துக்கு செட் ஆக மாட்டாங்கதா. நீ அப்பேற்பட்டவன்ல ஒத்தவன் போலன்னு அவனை அடிச்சு அவன் கழுத்து நெரிச்சு தூங்குன்னு பல தடவை கத்தின பிறகுதான் பயபுள்ள தூங்கவே செய்யறான். பட் இட்ஸ் டூ லேட். அதுக்குள்ள அந்த பக்கம் வில்லி இன்னும் 4 செக்யூரிட்டியை கூட்டிட்டு வந்து நிக்கிறா. எல்லாரும் துப்பாக்கி மனையில அவரை பிடிச்சிட்டாங்க. அவரு மாட்டிக்கிட்டார். மீதி ஆட்கள் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு எல்லா பேரும் ரீயூனியன் ஒன்னா பாக்குறாங்க, செய்யறாங்க, சந்தோஷம். ஆனா மெக்கன்னி மட்டும் மாட்டிக்கிட்டானே பாவம். இந்த பக்கம் நம்ம லுலுவை ஹென்லேக்கு ஏற்கனவே தெரியும் போல. நீங்க 2 பேரும் பழக்கமான ஒருத்தவன் கேட்பான். ஆமா, உலகத்துல எவ்வளவு
ஃபீமேல் மெஜிசியன்ஸ் இருக்கிறாங்க, இருக்கிற எல்லாரும் நாங்க கான்டாக்ட்ல தான் இருப்போங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம கிட்ட இருக்கிற வைரத்தை கொடுத்துட்டு நம்ம ஆளு மெக்கனி மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அவனை நாம கூப்பிட்டுக்கலாம், இதுதான் சேஃப்னு நினைக்கிறான். மித்த ஆட்கள் எல்லாம் இல்ல, நாம அப்படியே தான் ஃப்ரீயா விட்டுறக்கூடாது, அவங்கள ஒரு கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல நம்ம புது பொண்ணு லூலா மேட்டரே கூட ஃபுல்லா தெரியாம எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்கணும்னு உணர்ச்சி பேசிட்டு இருக்கிறா. அதுக்கு கூட நம்ம ஆட்கள் இறங்கி வரல. ஆனா அவங்களுக்கு மத்தியில திடுதிப்புன்னு அபுதாபி அப்படின்னு கத்துறா நம்ம பையன். யாரு? நம்ம சார்லி. என்னடான்னு கேட்டா, அபுதாபில அடுத்த வாரம் புதுசா ஒரு கார் லான்ச் பண்றாளா அந்த பொம்பளை. யாரு? நம்ம வில்லி. அவளுக்கு சொந்தமா ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமே இருக்குது, அதன் சார்பா தான் ஒரு காரையை லான்ச் பண்றாங்க. அங்க வருப்பா, அங்க வச்சு நம்ம ஏதாவது செய்யணும் வைக்கணும்னு பேசுறான். அவன் வீட்டால கைவிடப்பட்ட பையன், சும்மா எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ இவங்க பண்ணக்கூடிய அந்த மேஜிக் ஷாட், இவங்க பண்ணக்கூடிய அந்த ட்ரிக்கு, அது மூலமா 4 பேருக்கு நல்லது செய்யறது, இதுதான் என்ன அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு வந்துச்சு. ஏதாவது பண்ணணும்னு எனக்கும் தோண வச்சுச்சு, இதை அப்படியே விட்டுறக்கூடாது, நாம ஒரு கை பார்க்கணும்னு நினைச்சிட்டு பேசுவேன். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ சரின்னு ஒத்துக்கிட்டு அடுத்து என்ன ட்ரிக் பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஃபிளைட்ல வரும்போது ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும், அவ இந்த இடத்துல வந்தா மாட்டிக்கணும், அவங்க ஏதோ மேப்பை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதை நான் பாத்துக்கிறேங்கிறா ஒருத்தன். யாரு? நம்ம பாஸ்கோ. 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட ஒருத்தி சொல்ல, 5 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் லேட்டா வந்தா கூட கதை கட்டு போயிடும்ன்றான் இவன். இப்போ இவங்க போடுற அந்த திட்டம் நடைமுறை சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது 100க்கு 1 தடவை, அதாவது 100 தடவை நடக்குதுன்னா 99 தடவை ஃபெயிலியர் ஆகி ஒரு தடவை மட்டும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க, 1% அப்படின்னுவாங்க. இங்க இவங்க 0.0001%ங்கிறாங்க. அதாவது 1 கோடி தடவை முயற்சி பண்ணும்போது அதுல ஒரு தடவை ஜெயிப்பதற்கான ஒரு அற்புதமான திட்டம். அவ்வளவு ரேரான திட்டம், அதை போடுறாங்க. நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ண முடியும்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சோ திட்டம் ரெடி ஆயிடுச்சு. இத சொதப்பாம செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் தெரியல. அப்புறம் வேற அந்த பக்கம் எவனோ ஒருத்தன் போன் பண்ணி வில்லிய மிரட்டிக்கிட்டு இருந்தான்ல, அவன் வழக்கம் போல போனை போட்டு கார்ல போய்கிட்டு இருப்பாவ. அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு போனால பத்திரிகைக்காரங்களுக்கு, அப்பயே கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வைரத்தை சீக்கிரம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வாங்கிட்டு போ, இல்ல எவிடன்ஸை மக்களுக்கு மத்தியில ரிலீஸ் பண்ணிடுவேன்னு ஒருத்தன் வேற போன்ல மிரட்டுறான். அவனும் அபுதாபில தான் மீட் பண்ணணும், ஆயுத இந்த அவங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு வைரத்தை வாங்கிக்கணும் வேற பேசிட்டு இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அபுதாபில தான் கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். எஸ், எதிர்பார்த்தாப்லே அபுதாபில கிளைமேக்ஸ் நடக்க போகுது. இந்த தடவை நாங்க மேஜிக் ஷோ பண்ண போறது அபுதாபில, அதுவும் அந்த திருடப்பட்ட வைரத்தோட நாங்க வருவோம். இன்னும் 2 மணி நேரத்துல மேஜிக் ஷோவோட திருடப்பட்ட அந்த வைரத்தை சொந்தக்காரங்க கிட்ட நாங்க ஒப்படைக்க போறோம் அப்படின்லாம் விளம்பரப்படுத்தி இருக்காங்க போல. இந்த பக்கம் வில்லி போன் பண்ணிட்டு, என் வைரக்கல்ல எடுத்துட்டு வா, உங்கால நான் உனக்கு ஒப்படைக்கிறேன், கெஸ்ட் லிஸ்ட்ல உன் பேரையும் சேர்த்திருக்கிறேன், ஆனா என் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரிக்கு ஒரு மேஜிக் பண்ணணும்னு ஏட்டிக்கு புட்டிய ஏதாவது பண்ணீங்க உன் ஃப்ரெண்டை கொண்டுடுவேன்னு மிரட்டுறா. ஒத்த மேஜிக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றா அவங்க ரொம்ப ரேரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எது நடக்க போதோ தெரியல. இந்த பக்கம் பார்த்தா இவங்க புதுசா ஒரு காரை லான்ச் பண்ண போறாங்க, ஒரு ரேஸ் காரை. இவங்களுக்கு சொந்தமா ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமே வேற இருக்குது. அந்த டீம் கூட நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. புது காரை இந்த பக்கம் வில்லி அறிமுகப்படுத்திட்டு இருக்கா. வில்லி பேரு வெரோனிகா. அந்த பக்கம் நம்ம ஆட்கள் வந்ததுமே ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டு கீழே இறங்கிட்டா. மீதி 3 பேர் நம்ம புது பசங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் தெரியாம முழிக்கிறாங்க. ஒருத்தி போய் ஐடி கார்டை செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல கேமரா வைக்காம இந்த இடத்துல வைங்க அப்படி இப்படின்னு சீனை போட்டு கார்டை திருடிட்டு வந்து கொடுக்குறா. இந்த பக்கம் டைமண்ட் கையில கிடைச்சதும் அது ஒரிஜினல் தானாங்கிறத செக் பண்ணிக்கணும்னு ஒருத்தவங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா வெரோனிகா. இந்த பக்கம் நம்ம பசங்க கேமரா தூக்கிட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா, காரை போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றா. ஐடின்னு கேட்க ஒரு ஐடியை நீட்டுறான். உனக்கு ஐடி வேணும்னு கேட்க ஐடியை இந்த பக்கம் முதுகுல எவ்வளவு அழகா கைமாத்துறாங்கன்னு பாருங்க. அப்புறம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். இந்தா உன் பாஸ் கிட்ட பேசுன்னு வெரோனிகாக்கே போனை போட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா வெரோனிகா வாய்ஸ்ல வேற யாரோ பேசி அவங்க சொல்றதை செய்யணும் உத்தரவு போட்டாங்க. யார்? அந்த ஸ்கூல் பொண்ணு தான் பேசியிருக்கா போல. என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடான்னு ஒதுங்கிட்டாரு அந்த செக்யூரிட்டி. உலகத்திலேயே அதிவேகமாக போகக்கூடிய காருன்னு இதை அந்த அம்மா அறிமுகப்படுத்துச்சு. இந்த கார்ல இவங்க என்ன கூத்து பண்றாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் வைரம் இப்ப கைமாறுதுங்க. பெரியவர் ஒருத்தவர் அந்த வைரத்தை செக் பண்ணி பாக்குறாரு. நீங்கள நம்ப மாட்டீங்களா, பரிசோதிக்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறான். அவன் சிரிக்கிறா. இல்ல இதான் ஒரிஜினல் கன்ஃபார்ம் அப்படின்னு பெரியவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். பையில உள்ள ஒளிய வச்சாச்சு. அடுத்து எங்கால ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மெக்கனிய கூட்டிட்டு வராங்க. மெக்கனிய வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாப்ல. சந்தோஷம். சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்து பார்ட்டியை வேணா என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா இவன் லான்ச் பண்ணதா இருந்த அந்த புது காரு, அந்த காரை எவனோ ஓட்டுறான். பிடின்னு காரை பிடிக்க பார்த்தா கண்ணா பின்னான்னு காரை ஓட்டுறான் ஒருத்தன். யாரு? நம்ம பாஸ்கோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ போய் அந்த காரை பிடியா அப்படின்னு சத்தம் போடுறா. இவ நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா பார்த்தா கீழே ஓப்பன் ஆகுது. 5 பேரும் கீழே இறங்கிடுறாங்க. ஒத்த மேஜிக் கூட காமிக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல மொத்த மேஜிக்கையும் இவங்க காட்ட போறாங்க போல தெரியுது. பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வேற விரட்டிக்கிட்டு வருது. ஆனா அங்க இருக்கிறது ஒரு பெரிய கார் ரேஸுக்கான தடம், ஒரு பந்தய தளம். அது ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு ரேஸ் காரே வேற இவங்க கிட்ட இருக்குது. என்ன கூத்து பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிள்ளைங்களை பிடிச்சது வெரோனிகாவே தான். இவங்க தான் அங்க இருந்து எஸ்கேப் ஆறாங்கன்னு நினைச்சேன். இல்ல, இவங்கள கூண்டோட பிடிச்சிருக்கிறா வெரோனிகா. வைரம் கிடைச்சதை விட நீங்க 5 பேரும் என்கிட்ட கிடைச்சதுதான் எனக்கு இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷங்கிறா. வைரத்தை சட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களை உயிரோட புதைக்க போறேன் அப்படிங்கிறா. சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள மண்ணு கொட்ட ஆரம்பிக்குது. அரேபிய
மண்ணு எல்லாம் மூழ்கி மூச்சடைச்சு போய் செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டா. யாரையாவது உதவிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா யாருக்கும் கால் பண்ண முடியல. சிக்னலை ஜாம் பண்ணி வச்சிருக்கா போல தெரியுது வெரோனிகா. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு டைம் இருக்கு நமக்கு இது ஃபுல்லா மண்ணு நிறையிறதுக்கு அப்படின்னு கணக்கு போட பார்த்தா டைம் பத்தல. அவ்வளவு பதட்டமா இருக்கிறாங்க, நேரத்தை கூட கணிக்க முடியல. டோர்ல ஏதாவது வீக் ஸ்பாட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. மேல இருக்கிற காங்கிரீட், அது பேர் என்னது, கம்பியா, அதோட தரத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே சீல் செய்யப்பட்டிருக்கிறது. பலவீனமா எதுவுமே கண்ணில் பட்டாப்புல தெரியல. இந்த பக்கம் ஒருத்தவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கு போனை போட்டு நீ எதிர்பார்த்த ஹார்ட் டைமண்ட் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றா. எங்க மீட் பண்ணணுங்கிறத அவன் சொல்லிட்டான் போல. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவளும் காலை கட் பண்றா. டிரைவர் கிட்ட வண்டி அந்த இடத்துக்கு ஓட்டுப்பா அப்படின்னு வேற சொல்றா. அந்த பக்கம் அந்த புது காரை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எப்படி சாக போறோமோன்னு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாகர தருவாயில தான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றதா நம்ம ஜாக்கு கிட்ட பார்த்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா லூலு. இந்த பக்கம் நாம உயிரோட புதைக்கப்பட இருக்கிறோம்னு நம்ம மெக்கனி புலம்பும் போது ஹீரோ இந்த மாதிரி பழைய மேஜிக் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, உயிரோட மண்ணுக்குள்ள புதைக்கிறது சம்பந்தமான மேஜிக் எல்லாம் யார் பண்ணுவா, என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் யோசிக்கலாமே ஐடியா கொடுக்குறான். அப்படி யாரோ ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க போல, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்காங்களாம். எப்படி அவங்க எஸ்கேப் பண்ணாங்க அப்படின்னு அடுத்து யோசிக்கிறாங்க. அன்னைக்கு டேட்டுக்கு மழை பெஞ்சதான், மண்ணெல்லாம் ஈரமானதா. சோ ஈரமான மண்ணுங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்குமா, அது கண்ணாடியை உடைக்கக்கூடியதான். மேல பார்த்தா ஒரு தண்ணி பைப் லைன் போயிட்டு இருக்குது. அந்த லைன் அப்ப நம்ம உடைச்சோம்னா அந்த தண்ணி மணல் மேல பட்டு மணல் வெயிட் ஆகி நம்ம கண்ணாடி மேல விழும், கண்ணாடி உடையும், நாம எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு லூலு ஐடியா கொடுக்குறா. ஐடியா நல்லா இருக்கேன்னு பைபிள்ல தலைகீழா தொங்கிக்கிட்டு பெல்ட்டை மேல தூக்கி போட்டு அந்த பைப்பை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஒருத்தனோட பிரஷர் பத்தாது போல 3 பேர் சேர்ந்து இழுன்னு இழுக்கிறாங்க. ஒரு வழியா அந்த பைப் எப்படியோ உடைச்சு விட்டாங்க, நிலிச்சு விட்டாங்க, தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் மெயின் ரோடு பக்கம் புது காரு போய்கிட்டு இருக்குது. போலீஸ் விரட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல எல்லா பக்கமும் போலீஸ் லாக் பண்ணுதுங்க. பாஸ்கோவை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிடிக்கிறது அரேபிய போலீஸ். ஆனா இன்டர்நேஷனல் வாரண்டி இவங்கிட்ட இருக்குது. சோ இன்டர்போல் போலீஸ் நாங்க, இன்டர்நேஷனல் போலீஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு இன்டர்நேஷனல் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மண்ணு கொட்டின இடத்துல இப்ப தண்ணி கொட்டி மண்ணுக்கு முன்னாடி தண்ணி நிரப்பிக்கிட்டு இருக்குது. இவங்க எதிர்பார்த்ததை விட தண்ணி அதிகமா கொட்டுதான். இவங்க எதிர்பார்த்தாப்புல எதுவும் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. தண்ணிக்குள்ள யாரு அதிகமா மூச்சு அடைச்சிட்டு நிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹென்லி தான். இதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள எல்லாம் கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு மூச்சு அடைச்சிருந்திருக்கிறா. இப்ப கண்ணாடியா உடைக்கணும். ஏற்கனவே மண்ணு உள்ள கொட்டிக்கிட்டு இருக்குது, இப்ப தண்ணி வேற உள்ள கொட்டிக்கிட்டு இருக்குது. சோ கண்ணாடி உடையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவ கையில வேற அந்த கல்யாண மோதிரம், வைர மோதிரம் போட்டிருக்கிறா. வைரத்தால வச்சு எதை வேணாலும் அறுக்க முடியும், இந்த கண்ணாடியை அறுக்க முடியாதான்னு தண்ணிக்குள்ள போய் கண்ணாடியில கோடு போட்டுக்கிட்டு இருக்கா. கண்ணாடியை அறுக்க பாக்குறா தன்னோட வைர மோதிரத்தால. இந்த பக்கம் நம்ம பாஸ்கோவை ஒரு வண்டிக்குள்ள போட்டு கையை லாக் பண்ணிருப்பாங்க. அவன் கை விரல அசால்ட்டா முறுக்கிக்கிட்டு வெளியில வந்துடுறான். அவங்களோட சண்டை. அவங்க கிட்ட இருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க மேலேயே அடிச்சு விட்டாச்சு. டிரைவர் இந்த பக்கத்துல கதவை திறக்க டிரைவரை பிடிச்சி இங்கிட்டு இழுக்கிறான். வேனு வேற கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல வண்டி நின்றுச்சுங்க. எல்லா பேரையும் அடிச்சு போட்டு பாஸ்கோ தெம்பா கீழே இறங்கி பாய் பாய் சி உன்ட்டு வந்துட்டு இருக்கிறான். இவன் வைரத்துல முடிஞ்ச அளவுக்கு கோடு போட்டா. ஓரளவு கோடு போட்டுருக்கிறேன், மறுபடியும் மூச்சு வாங்கிட்டு போறேன்னு மேல வந்து மூச்சு வாங்கிட்டு கீழே போய் மறுபடியும் கோடு போடுறான். அந்த கேப்ல நம்ம பசங்க காலால கண்ணா பின்னான்னு ஒரு பக்கம் கண்ணாடியை உடைக்கிறானுங்க. ஒரு வழியா கண்ணாடி உடஞ்சிருச்சு. அத்தனை பேரும் வெளியில வந்து விழுகிறாங்க. நல்ல வேலை சாகல, தப்பிச்சாங்க, சந்தோஷம். இந்த பக்கம் வைரக்கல்ல மாத்திக்க போறாங்கல்ல ஒரு ஆதாரத்துக்காக. அது எங்க நடக்க போகுதுன்னா, தரைக்கு கீழே 70 மாடி உயரத்துக்கு ஒரு பெரிய லாக்கர் பில்டிங்கே இருக்குன்னு சொன்னோம்ல, அங்கதான் நடக்க போகுது போல. அந்த பில்டிங்க்கு தான் வந்திருக்கிறா. செக்யூரிட்டி கிட்ட இருந்த துப்பாக்கியை வாங்கிட்டு பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணிட்டு லிஃப்ட்ல உள்ள போறா. இங்கதான் போன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தவனும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டு இருப்பான். யார் யாது இவ்வளவு செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி உள்ள வந்தவன், இவகிட்ட அந்த வைரத்தை வாங்க வரவன் யாருன்னு பார்த்தா, அட நம்ம சார்லி. இல்ல நீ செத்துருக்கணுமே அப்படின்னு கேக்குறா நம்ம வெரோனிகா. கையில ஒரு கர்ச்சிஃபா மறைய வச்சு வாயிலிருந்து எடுத்து காட்டுறான். இந்த ட்ரிக்கை நான் தாண்டா உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறா அவ. உனக்கு நம்ம அப்பா சொல்லி கொடுத்துருப்பார் போல அப்படிங்கிறான் அவன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த பிரேக் ஃபெயிலியர்ல வேலைக்காரியோட பையனும் இறந்து போனதா நம்ம கேள்விப்பட்டோம்ல, அந்த வேலைக்காரியோட பையனே இவன் தான். பிரேக் ஃபெயிலியர் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு போல. தண்ணி மூச்சுட முடியாம உள்ள மாட்டிக்கிட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க. இவன் எப்படியோ தப்பிச்சிட்டான் போல. நம்ம வெரோனிகாவோட தம்பி நம்ம சார்லி. அப்பாவோட ரத்தம் நம்ம 2 பேர் உடம்புலயும் ஓடுது, எப்படி உனக்கு இதை பண்றதுக்கு மனசு வந்துச்சுன்னு சத்தம் போடுவான். நான் அதை பண்ணலங்கிறா வெரோனிகா. எங்க அம்மா சாவுக்கு காரணம் நீதான்னு அவ சொல்ல, எங்க அம்மா தண்ணியில மூழ்கி செத்ததுக்கு காரணம் நீதான்னு இவன் சொல்ல. சரிப்பா விடுப்பா, இந்தா வைரக்கல்லு அப்படின்னு கல்லை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டா. ஆகான்னு சந்தோஷப்படுவான் பாருங்க. அடுத்த நொடி துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுறா. செக்யூரிட்டி கிட்ட வாங்கிட்டு வந்த துப்பாக்கி. அப்புறம் வைரத்தை எடுக்க போனா அவன் ஹான்னு சிரிக்கிறான். இரடான்னா பல்லாலேயே பிடிச்சிட்டான் போல அந்த துப்பாக்கி தோட்டாவை. மறுபடியும் சுட்டா அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. என்னையா ஆகுது அப்படின்னு பார்த்தா, இது மொத்தமுமே ஒரு ஷோ. நம்ம மேஜிக் பிள்ளையாண்டாங்கெல்லாம் சொன்னது என்ன, கரெக்டான ஆட்களுக்கு, ஓனர்களுக்கு இந்த வைரம் போய் சேர்ந்துரும்னு. அது கொஞ்ச நேரத்தில் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என் ஷோ ஹோஸ்ட அறிமுகப்படுத்துறேன்னு அந்த புது பொண்ணை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறான் நம்ம சார்லி. வெரோனிகாக்கு ஒன்னும் பிடிபடல. அப்புறம் 3ஆவதா நம்ம பாஸ்கோவை அறிமுகப்படுத்த வைக்கிறோம்னு பாஸ்கோவையை அறிமுகப்படுத்துறான். வெரோனிகா தப்பிச்சு வரலான்னு பார்த்தா செக்யூரிட்டிஸ் போடாம
அங்கங்க லாக் பண்றாங்க. நாங்க இந்த மேஜிக் ஷோவை சிறப்பா நடத்துறதுக்கு காரணம் த ஹோர்ஸ்மேன் தான் அப்படின்னு இவங்க 5 பேரையும் அறிமுகப்படுத்த கூட்டம் இன்னும் ஆர்ப்பரிக்குது. 5+3 ஆக மொத்தம் 8 மெஜிசியன்ஸ். அப்புறம் நடுவுல வெரோனிகாவை வேற போலீஸ் பிடிச்சு வச்சிருக்குது. புது பசங்க நல்லா பண்றாங்களே, தலைவணங்குறோங்கிறாரு நம்ம மெக்கன்னி. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி இப்ப ஓனர் கிட்ட வைரத்தை ஒப்படைக்கக்கூடிய தருணம். இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் யாரு? இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணவர் வெரோனிகாவோட அப்பா. அவருக்கு ஒரு புள்ள இல்ல, டோட்டலா 2 புள்ள. ஒன்னு வெரோனிகா உங்க எல்லாருக்கும் தெரியும், 2வது புள்ள வேற யாரும் இல்ல, நான் தான் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறான். தப்பிச்சு போனவன் சொந்த காலில் நிக்க கத்துக்கிறான், மேஜிக் ட்ரிக்ஸ கத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, ஐயோட பேரை சொல்லி நிறைய பேருக்கு காடை கொண்டு போய் கொடுத்தது இவன் தான். அது மட்டும் இல்ல, அந்த மேஜிக் அரண்மனையில போட்டோக்கு பின்னாடி இவங்க சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டை வச்சது கூட இவன் தான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட உதவியோட அதை பண்ணிருக்கான். இது எல்லாத்தையுமே சொன்னது செஞ்சது எல்லாமே ஐ கிடையாது, இந்த பய சார்லி. சார்லி தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கும் மூலக்காரன். அப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது டிரைவர் கிட்ட மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போகணும் சொல்லுவாள்ல, அப்ப அங்க டிரைவரா உட்காந்துட்டு இருக்கிறதே நம்ம சார்லி தான். வண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கிறாப்ல இருக்கும்போது புகைய போட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ள வண்டியை ஏத்திட்டாங்க. கண்டெய்னரை ஓட்டிட்டு வர்றது இவ புது பொண்ணு. புகை போடுறதுக்கு மெஷினே வச்சிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போவால, அங்க செக்யூரிட்டியா நிக்கிறதே நம்ம பாஸ்கோ தான். சோ துப்பாக்கியும் டம்மி துப்பாக்கின்னு தெரிய வருது. லாக்கர் ரூம்குள்ள வரும்போது புயல் மாதிரி மிஷினை வச்சு புகைய போட்டு இவளை நம்ப வச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியா வெரோனிகாவை மறைய வச்சு நான் ஒரு ட்ரிக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அப்புறம் பாருங்க, இப்போ இந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் சொத்துக்கும் அதிபதி யாரு? இவங்க 2 பேரு. இதுல வெரோனிகா மேல கிரைம் பழி போடப்பட்டிருக்குது. இவ கோர்ட்டு கேஸ்னு அலைய போறா, ஜெயில கிடக்க போறாங்க, இழுத்துட்டு போயிட்டாங்க அவளை. சோ மிச்சம் இருக்கிறது இவன் தான். இவன் என்ன சொல்றான்னா, இந்த வைரம் அது எதுன்னு இது இருக்கிற எல்லாத்தையுமே முறையான ஆட்கள் கிட்ட வித்து அந்த பணத்தை மூலமா இதை தோண்டி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல ஆப்பிரிக்க கருப்பினத்தை சேர்ந்த மக்கள், அவர்களோட வாழ்வாதாரத்துக்காக அவர்களோட நல்லதுக்காக ட்ரஸ்டுக்காக செலவு பண்ண போறதா சொல்றான். அது போக மிச்சம் இருக்கிற பணத்தை நான் வழக்கம் போல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க போறோங்கிறான். சூப்பரா பண்ணடான்னு பாராட்டுறாரு நம்ம ஹீரோ. உங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்தா அதை கத்துக்கிட்டதா சொல்றான் அவன். பெரிய மேட்டரை அசால்ட்டா சாதிச்சுட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க. நல்லா இருந்ததுல, படத்தோட பேரை போட்டு எண்டு போட்டு படத்தை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்புறமும் சில காட்சிகளை நமக்கு காட்டுறாங்க. புதுசா ஏதோ ட்ரிங்க் ட்ரை பண்றாங்க போல, நல்லா இருக்குங்கிறாரு மெக்கன்னி. இந்த பக்கம் மேஜிக் பண்ற அந்த 3 பொண்ணுகளும் நாம தனியா ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம், ஒரு பேர் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது ஜாக் வர்றான். இவளை பேசணும்னு தனியா கூட்டு போறான். லுலுவை ப்ரொபோஸ் பண்ண போறானா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள மெக்கன்னி எல்லாரையும் கூப்பிடுறான். நல்லா இருக்கு, எல்லாருக்கும் கொடுங்கன்னு அந்த ட்ரிங்கை எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்குறான். அங்க நம்ம ஜாக் ப்ரொபோஸ் பண்ணி முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம். இவங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி காலிங் பெல் அடிக்கிறதுன்னு தெரியல. பார்த்தா ஒரு பொட்டி மட்டும் கிடக்குது, ஒரு மூட்டை மாதிரி. மூட்டையை கொண்டு வந்து வச்சுட்டு சார்லி தான் ஓபன் பண்றா. இல்ல, பயந்துகிட்டு நான் ஓபன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அந்த ஸ்கூல் பொண்ணு தான் ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா ஒரு பெரிய பூட்டு மாதிரி ஒன்னு இருக்குது. இதை எப்படி திறக்கணுங்கிறத அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ட்ரை பண்ணட்டுமான்னு நம்ம ஜாக்கு இந்த தடவை ட்ரை பண்றான். பழைய காலத்து டைப்ல இந்த ஓட்டையில சாவியை விட்டே ட்ரை பண்ணவன் இந்த மாதிரி மேசை சரி பண்றதுல இந்த முயற்சி பண்றான். அழகா ஓபன் ஆயிடுச்சுங்க. பார்த்தா ஹாலோகிராம்ல இருக்க வந்து பேசுறது நம்ம போலீஸ்காரர். ஒரு காலத்துல போலீஸா இருந்து தான் அப்பாவோட சாவுக்கு காரணமானவர்கள்னு நினைச்ச சில பேரை பழிவாங்கிறதுக்காக உள்ள போய் மேஜிக் கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம பசங்களோட சேர்ந்துகிட்ட ஒருத்தர். இவர் போலீஸ்கார வேலையும் பார்த்தார், மேஜிக் வேலையும் பார்த்தார், அருமையா திட்டமும் போடுவார். அவரு என்ன மிஸ் பண்ணீங்களாடா அப்படின்னு கேக்குறாப்ல. அப்புறம் எல்லா பழிவாங்களையும் சிறப்பா நல்லபடியா முடிச்ச பிறகு போலீஸ் கிட்ட பிடிபட்டவர் ஜெயில இருக்க வேண்டியது. எப்படி இவர் இங்க வந்தாருன்னு தெரியல. ஹாலோகிராம்ல வந்து நிக்கிறார். அவரும் அந்த ஐ இயக்கத்தை சேர்ந்தவர் தான். அவர் நிஜத்துல எங்க இருக்கிறான்னு தெரியல. இங்க ரெக்கார்ட் பண்ண விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, ஐயோட பேரை சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணவங்களை நாங்க சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டி விட்டு அப்புறம் எங்க ஐ இயக்கத்துக்கு உங்க 3 பேரையும் வரவேற்கிறோம்னு ஐ இயக்கத்துல அந்த பசங்க 3 பேரையும் சேர்த்து செஞ்சார். அப்புறம் உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பமாகுதுங்கிறாரு. அத்தோட பட முடியுதுங்க. அடுத்த பாட்டுல சந்திப்போம்னு முடிச்சிடுறாங்க. அடுத்த பாட்டு வந்தா டெஃபினட்டா பேசுவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.